26 ஒரு குரூசியலான கட்டம். எடப்பாடி முதுகுல குத்திட்டார். ஏன் தரலன்னு கேட்குறப்ப என்ன எழுதியா கொடுத்துருக்குன்னு கேட்டார். திமுக அகைன்ஸ்ட் பிஜேபி தான் நிலநிறுத்தி பணத்திற்காக பேரம் பேசுவார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு சில முக்கியமான முடிவுகள் அகைன்ஸ்டாகவே போயிடுச்சு. மோடி எனக்கு டைரெக்டாக பேசினார். நான் தான் போய் இது ஒரு சாணக்கியந்தரமான சர்ப்ரைஸான ஒரு முடிவு. ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி, ராஜ்யசபா சீட்டு நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி திரு மு க ஸ்டாலின் அதை பயன்படுத்தியிருக்காங்க. இது காங்கிரஸுக்கு ஒரு செக்கு தான். இவங்களும் தான் 2 வருஷமாக ஆட்சியில் பங்கு அதிகாரம் கூவிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரும் வரலையே. தர முடியாதுன்னு சொல்கிறவர்கிட்ட போய் சேர்றாங்க. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நீண்ட இழுப்பறிக்கு பிறகு திமுக தேமுதிக கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி பார்க்குறீங்க சார்? திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அரசியல் சாணக்கியத்தனத்தோட முடிவு எடுத்திருக்கார். தனது பலத்தை கூட்டிக் கொண்டே போய் செல்கிறார். ஒரு பெர்செப்ஷன் வாரில் வின் பண்ணியிருக்கார். ஏற்கனவே வின்னிங் அலையன்ஸ் தான் அது. வின்னிங் அலையன்ஸாக இருந்தால் கூட தன்னை நோக்கி வருகிறவர்களை ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் என்பதை உணர்ந்து அவர்களுக்குரிய மரியாதை கொடுத்து அவர்களை தங்கள் அணியில் சேர்த்து தங்கள் அணியை பலப்படுத்துவதில் மிக தெளிவாக இருக்கிறார் என்று தான் தெரிகிறது. இது ஒரு சாணக்கியந்தரமான சர்ப்ரைஸான ஒரு முடிவு. ஆக்சுவலாக இது ஏடிஎம்கேயோட போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஜக்கி வாசுதேவ் இதுக்கு அரசியல் புரோக்கர் பண்ணார். வேலுமணி, ராஜ்நாத் சிங்கு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து அந்த சிவராத்திரியில் பண்ணும்பொழுது ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருவாங்க அப்படி தான் நினச்சோம் நம்ம. ஆனால் அதையும் தாண்டி அவர்களை தட்டி தூக்கியிருக்காரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அவங்கள ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கார் மு க ஸ்டாலின் அவர்கள். பழம் நழுவி பாலில் விடும் என்று கலைஞரை காத்திருந்தார். இன்றைக்கி பழம் நழுவி தேன் கலந்த பாலில் விழுந்திருக்கிறது திரு மு க ஸ்டாலினுடைய முயற்சியால். யாருக்குமே தெரியாது. திடீரென்று இந்த டெவலப்மெண்ட் நடந்து இன்றைக்கு திமுக கூட்டணி பலம் பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிசிஷனை எடுத்த திரு பிரேமலதா விஜயகாந்தை நம்ம பாராட்டித்தான் ஆகணும். ஏன்னா இது தேமுதிகவினுடைய எதிர்காலத்திற்கு பிரேமலதா அவர்கள் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களது செல்வாக்கை நிலைநிறுத்துவதற்கு அடுத்த லெவலுக்கு தேமுதிகவை எடுத்து செல்வதற்கு இது ஒரு வலிமையான ஒரு விவேகமான ஒரு முடிவாகத்தான் நான் பார்க்குறேன். நான் 2005 தேமுதிக தொடங்கப்படுது. 2020 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு சார். இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். பட் ஆனால் அவர் நீண்டகால திட்டத்தோடு தான் அரசியலுக்கு வந்தார். அதிமுக எதிர்த்து தான் அரசியல் பண்ணுறேன்னு சொல்லி வந்தார். திராவிட சித்தாந்தத்தையும் தேசியத்தையும் ஒன்றாக்கி தேசிய திராவிட முற்போக்கு கழகம் என்று சொல்லி வந்தார். அவர் எடுப்பிலேயே 8% வாக்குகளை வாங்கி எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. அவர் ஒரு கேஸ்ட் நியூட்ரல் பார்ட்டி. அது விஜயகாந்த் மேலே அவரது சினிமாவில் அவர் பேசிய வசனங்கள், சினிமா கலைஞர்களை அவர் நடத்திய விதம்,
எம்ஜிஆர் மாதிரி வந்தவங்க அத்தனை பேருக்கும் உணவளித்தது, பசியார உணவளித்தது. இளம் கலைஞர்களை முன்னுக்கு கொண்டு வந்தது, இன்க்ளூடிங் விஜய் முதற்கொண்டு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்க தலைவராகி கடனடைந்தது. இப்படி பல்வேறு கிரெடென்ஷியல்ஸை அவருக்குள்ளே கொண்டு வந்து அரசியல் களத்தில் இறங்கி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயரை எடுத்தார் எம்ஜிஆருக்கு பிறகு. அப்போ அந்த பெயர் வந்து அவருக்கு வந்து மூலதனமாக இருந்தது. அவர் வந்து எம்எல்ஏ ஆகி உள்ளே போன உடனே அவருக்கென்று ஒரு மதிப்பு ஏற்பட்டது. சட்டசபை செயல்பாடுகள் அவருக்கு ஒரு மதிப்பை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேயோட கூட்டணி அமைந்தது அவருக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தது, 29 எம்எல்ஏக்களை உருவாக்கி கொடுத்தது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜெயலலிதா அவர்களுக்கும் விஜயகாந்த் அவர்களுக்கும் 2 பேருக்கும் டேர்ம்ஸ் ஒத்து வரலை. அது வந்து ஒரு நெகட்டிவ் ஆப்போசிஷன் மாதிரி ஆகிப்போச்சு. சட்டசபையில் எதிர்த்து பேச வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் கட்சியை பிளக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தையும் பறிக்க வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டு அவர்கள் வந்து ஜெயலலிதாவிற்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. எதிர்க்கட்சியாக தொடர்ந்திருக்க வேண்டியவர் அந்த அரசியலில் பக்குவம் வந்து பெறாததினால், நம்ம பக்குவம்னு சொல்கிறோம், அவருக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய நேச்சுரல் கோபத்தின் விளைவாக அது வந்து அவரை சிக்கலில் மாட்டி விட்டது. 2014 அன்னைக்கு வந்து மோடி தலைமையில் ஒரு என்டிஏ கூட்டணியை அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதில் நானும் சில பங்கு வகித்தேன். அதில் மோடி எனக்கு டைரெக்டாக பேசினார். நான் தான் போய் விஜயகாந்த் அவர்களை கனெக்ட் பண்ணி அந்த கூட்டணி உருவாகிறதுக்கு காரணமாகவும் இருந்தேன் அப்போ அந்த நேரத்தில். ஆனால் கொஞ்சம் டிலே பண்ணி ஜாயின் பண்ணார், என்டிஏல ஜாயின் பண்ணார். என்டிஏ வந்து 18% அன்றைக்கு வாங்கும் பொழுது 10% வாக்கு விஜயகாந்திலேருந்து வந்துச்சு, 8% தான் மற்ற கட்சியிலேருந்து வந்தது. அப்போ இப்படி வாங்கி கொடுத்த விஜயகாந்தை மோடி வந்து ஏமாற்றி விட்டார். கட்டிப்பிடிச்சி பாராளுமன்றத்தில் பதவியேற்பு விழாவுக்கு முன்பாக கட்டிப்பிடிச்சதோடு சரி, விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு ஏதாவது போர்டு, அவங்க கட்சிக்காரர்களுக்கு ஏதாவது போர்டு பதவியில், மத்திய அரசு போர்டு எத்தனையோ போர்டு இருக்குது, நூற்றுக்கணக்கான போர்ட்ஸ் இருக்குது, அதில் ஏதாவது பதவிகள் கொடுப்பார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் அது கொடுக்கல, மோடி கொடுக்கல. அவரை பயன்படுத்தி கொண்டாரே ஒழிய அவருக்கு ஏற்ற அங்கீகாரத்தையோ அவர் கட்சிக்கு ஏற்ற ஒரு மதிப்பையோ மோடி கொடுக்கல. அப்போ வந்து அதில் கொஞ்சம் ஒரு மனசு கஷ்டம்தான். இப்போ 2016 எலெக்ஷன் வரும் பொழுது பழம் நழுவி பாலியல் விழுகும் என்று கலைஞர் காத்திருந்தார். அந்த சான்ஸையும் மிஸ் பண்ணார் கேப்டன். மிஸ் பண்ணி ஜெயலலிதா அவர்கள் திரு சசிகலா நடராஜன் உருவாக்கிய மக்கள் நல கூட்டணி என்ற வலையில் விழுந்தார். அந்த வலையில் விழுந்ததன் காரணமாக 5.8% வாக்குகளை பெற்ற மக்கள் நல கூட்டணி ஸ்பாய்லராக அமைஞ்சது. அன்னைக்கு விஜயகாந்த் வந்து கலைஞரோட சேர்ந்திருந்தா கலைஞர் வெற்றி பெற்றிருப்பார், விஜயகாந்த் அடுத்த லெவலுக்கு வந்திருப்பார். ஆனால் மக்கள் நல கூட்டணி ஒன்றை உருவாக்கி 5.8% பிரித்து அதிமுக 1.05% தான் ஜெயிச்சுது. 40.77% ஏடிஎம்கே, டிஎம்கே 39.72%. இப்போ 1.05% ஜெயிச்சிச்சு. அப்போ அன்னைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை திரு விஜயகாந்த் அவர்கள் நழுவ விட்டார். அப்புறம் அதுக்கு வரிசையாக அவர் உடல்நலம் குன்றியது, அவரால் செயல்பட முடியாமல் போனது. தேமுதிக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அரசியலில் ஒரு விஜயகாந்த் அவர் மரணத்துக்கு பிறகு எடுத்த சில முக்கியமான முடிவுகள் வந்து அகெயின்ஸ்டாகவே போயிடுச்சு. 2021 எந்த கூட்டணியும் சேராமல் டிடிவியோடு சேர்ந்தாங்க. நான் அப்போ மக்கள் நீதி மையத்தில் இருந்தேன். அவங்க வந்து ஏடிஎம்கே கூட்டிலேருந்து வெளியே வரும்பொழுது நான் அப்போ வந்து அவங்கள வந்து கூப்பிட்டேன், நான் மக்கள் நீதி மையத்தோடு வாங்கன்னு. ஆனால் அவங்க வரலை, அவங்க டிடிவியோட போனாங்க. அதோட மக்கள் செல்வாக்கை இழந்தார்கள். மக்கள் செல்வாக்கை இழந்து அவங்களால பரிணமிக்க முடியலை. 2021 24 மீண்டும் வந்து
ஏடிஎம்கே கூட்டணியில் சேர்ந்தாங்க. அன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் சேர்ந்துருந்தா ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிருக்கும். 18% வாக்குகளை பெற்ற அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ கூட்டணி தேமுதிக சேர்ந்திருந்தால் 21% வாக்குகளாக மாறி இருக்கும். ஏடிஎம்கே 20% கீழே 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கு, 3ஆம் இடத்துக்கு வந்திருக்கு. அன்னைக்கு ஏடிஎம்கேயோட இருந்து ஏடிஎம்கே கூட்டணி 23% வாக்குகளை பெறுவதற்கு தேமுதிக காரணமாக இருந்தாங்க. 2ஆம் இடத்தை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனால் அந்த நன்றி உணர்வு எடப்பாடிக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. அப்போ ஏடிஎம்கே 2ஆம் இடத்துல பொசிஷன் பண்ணுறதுக்கு ஒருவேளை 3ஆம் இடத்துக்கு போயிருந்தா எடப்பாடியோட நிலைமை மிகவும் பரிதாபகரமான நிலைமைக்கு போயிருக்கும். அண்ணாமலை நான் 2ஆம் இடத்துக்கு கொண்டாந்துட்டேன், திமுக அகைன்ஸ்டு பிஜேபி தான் நிலைநிறுத்தியிருப்பார். அந்த சான்ஸை மிஸ் பண்ணுறதுக்கு அதிமுகவுக்கு பெருவகையில் உதவியவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அப்போ என்ன சொன்னார், ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லியிருந்தார். ராஜ்யசபா சீட்டு வரும்பொழுது தரலை. ஏன் தரலைன்னு கேட்குறப்ப என்ன எழுதியாக கொடுத்துருக்குன்னு கேட்டார். யார்? எடப்பாடி. ஆமாம் எழுதி கொடுத்துருக்குன்னு அவங்க காமிச்ச உடனே என்ன டேட்டு போட்டிருக்கான்னு கேட்டார். இப்போ இந்த கிரெடிபிலிட்டி கொஸ்டின் ஆயிடுச்சு. எடப்பாடியுடைய கிரெடிபிலிட்டி, எடப்பாடி நம்பகத்தன்மை இல்லாதவர், எடப்பாடியை நம்பி நம்ம இறங்க முடியாது என்ற சூழல் வந்து அன்றைக்கி ஏற்பட்டுச்சு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இனிமேல் எடப்பாடியை நம்பி பிரயோஜனம் இல்லை. அப்போ என்னாச்சு, ஏடிஎம்கே நம்பி எதிர்க்கட்சியாகி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழந்து, ஜெயலலிதாவை நம்பி எதிர்க்கட்சி தலைவர் ஆகி, ஒரு திமுகவை 3ஆம் இடத்திற்கு தள்ளி, கடைசியில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை இழந்து கட்சியை இழந்து நடுத்தருக்கு வந்தாச்சு. 2வது உடல்நலம் குன்றி போச்சு. திரும்பி மறைவுக்கு பிறகு எடுத்த ஒரு ஸ்டெப்பில் டிடிவி தினகரனோட சேர்ந்து கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. சரி, அடுத்த ஸ்டெப்பில் ஏடிஎம்கேயோட சேர்ந்து என்னாச்சு, ஏடிஎம்கேக்கு 2ஆம் இடத்தை அந்தஸ்தை பெற்று தந்த பிறகும் ஏடிஎம்கே வந்து எடப்பாடி முதுகில் குத்திட்டார். ராஜ்யசபா திட்டு தரல, முடியாது அப்படின்ட்டார். அப்போ இவரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. அப்போ என்னாச்சு, இப்போ இந்த 2026 ஒரு குரூசியலான காலம். இப்போ இந்த குரூசியலான காலகட்டத்தில் கேப்டன் விஜயகாந்துக்கு பிறகு 8%, 10% வாக்கு வாங்கிய தேமுதிக இன்றைக்கி 1% கீழே போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஏடிஎம்கேட சேர்ந்தனால 2.5%. இதே திமுகவோட சேர்ந்தால் என்ன, எத்தனை பெர்சன்டேஜாக மாறும் அப்படின்றது இனிமேல் தான் தெரியும். அப்போ இன்றைக்கி அவங்களுக்குரிய ஒரே ஆப்ஷன் என்ன, மோடி நம்பிக்கை துரோகம் பண்ணார், மோடி எந்த ஹெல்ப்பும் பண்ணலை விஜயகாந்துக்கு. ஜெயலலிதா கூட்டு வச்சு அலங்காரப்படுத்தி அவங்க கேவலப்படுத்தி அனுப்பிவிட்டாங்க. எடப்பாடி பயன்படுத்திட்டு தூக்கி போட்டார் சக்கையா. இப்போ என்டிஏ கூட்டணியில் போகணும் அப்படின்னா என்டிஏ சொல்கிற மிரட்டலுக்கு பணிவெடுக்கக்கூடிய நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் இல்லை. ஏன் இல்லை? முன்னாடி இந்த அடி வாங்கியிருக்காங்க. இல்லை அன்புமணி மாதிரி சிபிஐ வழக்கு விஜயகாந்த் மேலே இல்லை பிரேமலதா விஜயகாந்த் மேலே இல்லை. டிடிவி மாதிரி சிபிஐ வழக்கு விஜயகாந்த் மேலே இல்லை பிரேமலதா விஜயகாந்த் மேலே இல்லை. எடப்பாடி மாதிரி இடி கேஸு ஐடி கேஸு எதுவும் இல்லை. ஐடிஎம்கே மினிஸ்டர் மாதிரி என்டிஏக்கு அடிபணிஞ்சு போக வேண்டிய தேவையும் இல்லை. ஏற்கனவே என்டிஏ முதுகில் ஊற்றுச்சு, ஏடிஎம்கே முதுகில் ஊற்றுச்சு, எடப்பாடி முதுகில் ஊற்றுனாரு. இல்லை சார், முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா திமுக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஏடிஎம்கே கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ரெண்டு சைடு பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய வேலையை தேமுதிக செய்யுதுன்னு சொன்னாங்களே. ஆமாம், பேச்சுவார்த்தை நடத்தினா போக முடியும். இப்போ ஒரு கட்சி இருக்குது, இந்த கட்சிக்கு வந்து எந்த பக்கம் போனால் நல்லது என்பதை பேச்சுவார்த்தை நடத்தினா தானே முடியும். பேச்சுவார்த்தை நடத்துறதே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த பக்கம் பேச்சுவார்த்தை அதாவது எங்கே தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா பேரம் பேசுவது தப்பு. அப்போ இவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி மட்டும் இல்லை, முதல்ல இருந்தே விஜயகாந்த் காலத்துலேருந்தே இருக்குது. என்னென்னா பணத்திற்காக பேரம் பேசுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் இருக்குது. அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. இவர்கள் பணத்திற்காக கட்சியை அடகு வைப்பவர்கள், பணத்திற்காக பேரம் பேசுபவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னமும் தேமுதிக மேலே இருக்குது. ஊழல் குற்றச்சாட்டு இல்லை, சிபிஐ குற்றச்சாட்டு, கேஸ், ஐடி கேஸ், இடி கேஸ் இல்லையே ஒழிய பணத்திற்காக பேரம் பேசுவார்கள், பதவிக்காக பேரம். எல்லா கட்சியும் பணத்துக்காக பதவிக்காக பேரம் பேசுகிற கட்சி தான். இவர்களும் அதில் ஒரு விதிவிலக்கு கிடையாது. அப்போ வந்து நம்மெல்லாம் நினச்சோம் அந்த மாதிரி ஜக்கி வாசுதேவ் வந்து டீலை முடிச்சிட்டாரு அப்படி தான் நம்மளாம் நினச்சோம். ஆனால் அந்த அப்பயுமே வந்து ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு மனம் இல்லை யார், எடப்பாடிகிட்ட. எடப்பாடி நம்பி போனால் ராஜ்யசபா மட்டும் இல்லை நாம தான் கிடைக்கும்
கண்டிப்பாக கிடைக்காதுன்ற முடிவுக்கு விஜயகாந்த் வந்திருக்கலாம், பிரேமலதா விஜயகாந்த். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு திமுக வந்து ஒரு அக்கமடேட்டிவ் லீடர்ஷிப், ஒரு எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு லீடர்ஷிப். அது மட்டும் இல்லாமல் திமுக இன்றைக்கி பெர்செப்ஷன் வாரில் ஃபஸ்ட்டில் நிற்கிது, கூட்டணி பலத்துலேயும் ஃபஸ்ட்டில் நிற்கிது. போனால் எம்எல்ஏக்கள் உறுதி, எம்எல்ஏக்கள் வெற்றி உறுதி. அப்போ அந்த நிலையில் வந்து திமுகவுடன் சேருவது தான் சரியான முடிவு என்ற முடிவை வந்து பிரேமலதா எடுத்திருப்பது தேமுதிகவிற்கு ஒரு லாங் டேர்மாக பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்னமும் வந்து தேமுதிகவில் இருக்காங்க. எத்தனையோ தொண்டர்கள் இன்னும் விஜயகாந்தை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்கள் கிரவுண்ட் லெவலில் இருக்காங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க. இப்போ அவர்கள்லாம் வந்து ஒரு கன்சல்டேட் பண்ணுறதுக்கும், ஒரு அவங்களையெல்லாம் வந்து மீண்டும் இணைப்பதற்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கும் நேற்று எடுத்த முடிவு ஒரு நல்ல முடிவாக அமைந்திருக்கிறது. கூடுதலாக வந்து இப்போ 7 எம்எல்ஏக்கள் சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ இது வந்து திமுக வந்து தர தயாராக இருக்காங்களா? தெரியல, அவங்க பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. தருவதற்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம். அதெல்லாம் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அண்ணன் சொல்லுவாருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க எவ்வளோ சீட்டுன்றதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க, ராஜ்யசபா கொடுக்கறத பற்றி பேசியிருப்பாங்க. இதெல்லாம் கன்வின்ஸ் ஆன பிறகு தான் போய் சேர்ந்துருப்பாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு திமுக மட்டும்தான். திமுக தான் வந்து பெட்டர் ஆப்ஷன். இப்போ ராஜ்யசபாவுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இப்போ இந்த அறிவிக்கப்பட்ட இதனால் இந்த கூட்டணி வந்து உறுதியாக இருக்கலாம். அது கூட ஒரு ப்ரொப்பல்லிங் ஃபோர்ஸாக இருக்கலாம். ராஜ்யசபா சீட்டு நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி திரு மு.க. ஸ்டாலின் அதை பயன்படுத்தியிருக்கலாம். திரு மு.க. ஸ்டாலின்ட்டு 6 சீட் இருக்குது, அவர் ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு இணங்கியிருக்கலாம். அப்போ அது கூட ஒரு இவர்கிட்ட போனால் நம்பிக்கையோட சொன்னது செய்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கலாம். எடப்பாடி வந்து சொன்னது செய்ய மாட்டார், எடப்பாடி என்றைக்குமே நம்பகத்துக்குரிய தலைவர் அல்ல என்பது ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ எப்படி இவங்க நம்புவாங்க அவங்களா எடப்பாடியை? இப்போ அதே திமுக கூட்டணியில் விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், பல கட்சிகள் இருக்குது. இப்போ தேமுதிக உள்ள வரது மூலிமா இந்த ஓட்ஸ் இது சீட் ஷேரிங்கில் ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார்? சீட் ஷேரிங் வந்து ஆக்சுவலாக இப்போ புது கட்சிகள் உள்ள வரும்போதும் கொஞ்சம் குழப்பம்தான் இருக்கும். அதை அவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய வேலை திமுக தான் பண்ணணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்குறது முக்கியம் இல்லை, அது எத்தனை கன்வர்ஷன் ஆகுறது தான் முக்கியம், எத்தனை எம்எல்ஏக்கள் ஆகிறாங்கன்றது முக்கியம். இப்போ 6 சீட்டு கொடுக்குறாங்கன்னா 6 ஜெயிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயமா இல்லையா? 100% ஸ்ட்ரைக் ரேட். 25 சீட்டு கொடுத்து 12 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அது அருமையான ஸ்ட்ரைக் ரேட்டில் காங்கிரஸுக்கு. 60 சீட்டு கொடுத்து 6 சீட்டு தான் ஜெயிக்கிறாங்கன்னா 10% தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. அப்போ சீட்டு எத்தனை கொடுக்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, எத்தனை வந்து எம்எல்ஏவாக கன்வெர்ட் ஆகிறான்றது முக்கியம். இல்லை ஓகே. இப்போ இவங்க ஒரு 10 சீட் கேட்டாங்கன்னா கூட்டணி கூட எல்லா கட்சி விசிகா டபுள் டிஜிட் கேட்பேன்ட்டாங்க, சிபிஎம் டபுள் டிஜிட் கேட்குறேன்ட்டாங்க. எல்லாரும் டபுள் டிஜிட் கேட்கறது அப்படிங்கிறது இந்த கூட்டணிக்குள்ள வந்து நெருக்கடி தானே உண்டாக்கும். அது அவங்களுடைய திமுக கட்சியினுடைய பிரச்சனை இல்லை. அது நீ பேச்சுவார்த்தை குழு அமைப்பாங்க, இந்த குழுவில் எல்லாரும் டிமாண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய பலத்தை பொறுத்து, அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை பொறுத்து, எங்கே நின்னா ஜெயிக்க முடியுமோ அதெல்லாம் பொறுத்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. அது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை 22ஆம் தேதிக்கு மேலே தான் அதை ஆரம்பிக்க போகிறாங்க, இந்த பட்ஜெட் கூட்டத்தோட முடிஞ்ச பிறகு. அப்போ அதுக்கப்புறம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து ஆட்சியின் பங்கு, அதிகாரத்தின் பங்குன்னு சொல்லி டிமாண்ட் வந்து கொடுத்தா பண்ணிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு செக் வைக்கிற விதமாக தேமுதிக கூட்டணி வந்து உள்ளே வந்திருக்குன்னு சொல்லப்படுது. கண்டிப்பாக இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு செக்கு தான். உன்னைய மட்டும் நம்பி நாங்கள் இல்லைப்பா, எனக்கு கமல் வந்துட்டார், தேமுதிக வந்தாச்சு, 2 பேரும் சேர்ந்து 6% மேலே வந்துடும், நீ போனேன்னா கூட நான் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற ஒரு மெசேஜ் கன்வே பண்ணிட்டார் நேற்று. இருந்தால் இருங்க, போகணுமா தாராளமாக போங்க, உங்களுக்கு 25 சீட்டு தரேன்னு சொல்லி ஏற்கனவே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அந்த 25 சீட்டு தருவதுக்கு அவர் ரெடியாக இருக்கார், டிஎம்கே ரெடியாக இருக்குது. அது வேணாம், எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டால் தாராளமாக யார் கொடுக்குறாங்களோ அங்கே போங்கன்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. உள்ளே வந்தால் வா, வெளியே போனால் போங்க. கீழே வந்து கட்சியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாரு, கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இனி அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா அட்வான்டேஜ், வெளியே போனாலும் கவலை இல்லை, அந்த நிலைமைக்கு கொண்டாண்டார்ல. இதை வந்து வரவேற்று தானே பேசியிருக்காரு, செல்வ பிறந்தைக்கு வரவேற்று தானே பேசியிருக்காரு விஷயத்தை. செல்வ பிறந்தை என்றைக்குமே திமுக கூட்டணி விட்டு போகிறேன்னு சொல்லவே இல்லையே. செல்வ பிறந்தையாக இருக்கட்டும், காங்கிரஸ் தலைவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருமே வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்கன்ற ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. இந்த மாணிக்கம் தாக்கூரும், பிரவீன் சக்கரவர்த்தி,
அப்புறம் கரூர் எம்பி, அவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கலாம். இல்லை ராகுல் காந்தி தூண்டி விட்டு கூட இதை செயல்படுத்தியிருக்கலாம். சும்மா கல்லெறிஞ்சு பாருங்கள் எது வரைக்கும் வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லியிருக்கலாம். ராகுல் காந்தியை வேல்யூ பண்ணது திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர் என்று அனௌன்ஸ் பண்ணது திரு மு க ஸ்டாலின் அவர்கள். ராகுல் காந்தி எடுத்த ஸ்டாண்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணி இந்தியா கூட்டணியை வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸாக இன்றைக்கி இந்தியா முழுக்க நிற்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் திரு மு க ஸ்டாலின். சமூக நீதியை கையில் எடுக்கிறார் ராகுல் காந்தி, சமத்துவத்தை கையில் எடுக்கிறார், மாநில சுயாட்சியை கையில் எடுக்கிறார், அம்பேத்கரையும் பெரியாரையும் கையில் எடுக்கிறார். அப்போ இத்தனையும் கையில் எடுக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு நம்ம ஆதரவாக இருக்கணும் என்ற ஒரு முடிவை எடுத்து தான் ஒரு ஐடியாலஜிக்கலாக சப்போர்ட் பண்ணுறாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள். அதை உடைக்கணும்னு ராகுல் காந்தி நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு இமேஜ் இப்போ வந்து ராகுல் காந்திக்கு கெட்ட பெயரை உருவாக்கி கொடுத்துருக்கு. அதுக்கு காரணமாக மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்களும் இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தினா யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, எப்படி அவர் உள்ளே வந்தாருன்னு தெரியாது. என்னமோ பெரிய தனக்கு மட்டும்தான் மூளை இருக்குது, நம்மளுக்கு தான் டேட்டா அனலைசிஸ் இருக்குது, உலகமே எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி போய் ராகுல் காந்திகிட்ட ஒட்டியிருக்கலாம். ஏதாவது ஒரு சேனலில் போய் ஒட்டிக்கிட்டு ப்ரெசன்டேஷன் கொடுத்து ராகுல் காந்தியை ஏமாற்றிட்டு உட்காந்துருக்கலாம். ஆனால் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி குறுக்குச்சால் ஓட்டி இன்றைக்கி கூட்டணியில் பிளவு உருவாக்க காரணமாக அமைஞ்சிருக்கார். அவருக்கு தூவம் போடுற வகையில் மாணிக் தாக்கூர் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கார், இன்னும் பேசிகிட்டு இருக்கார். இவர்களை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா அது தூண்டி விடுறது ராகுல் காந்தி தான் நினைக்க வேண்டியது இருக்குது. அப்போ எப்படி வந்து பீகாரில் ஒரு கொகசிவாக இருந்த கூட்டணியை 70 சீட்டு கேட்டு 65 சீட்டு வாங்கி பல்வேறு இடங்களில் தேஜஸ்வி யாதவ் எதிர்த்து நின்று ஒன்றும் இல்லாமல் 145 சீட்டு வாங்கின தேஜஸ்வி யாதவை 50 சீட்டுக்கு கொண்டாந்து காலி பண்ணி விட்டாரோ ராகுல் காந்தி. அது மாதிரி வந்து இப்போ தமிழ்நாட்டிலையும் செய்கிறாங்க. அப்போ ராகுல் காந்தி வந்து பாராளுமன்றத்தில் பேசுகிற வீரவசனத்தோடு சரி, யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டார். இதை கேட்ட பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தூங்காமல் தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. மோடி மாதத்துக்கு 2 வட்டம் வர்றாரு, அமித்ஷா வாரத்துக்கு 1 வட்டம் வர்றாரு, பியூஷ் கோயல் டெய்லி இங்கே தான் இருக்கார். அவங்க கிளம்பாடுறாங்க, மீட்டிங் போடுறாங்க, கூட்டணியை உருவாக்குறாங்க, என்னமோ தகுடத்தமெல்லாம் ஆடி பார்க்குறாங்க. அந்த கூட்டணி பெருசாக மாட்டேது. ஏன்னா மக்கள் ஆதரவு இல்லாத கூட்டணி அது, நார்த் இந்தியன் கூட்டணி. எப்படி பெருசாகும்? தமிழ்நாட்டுக்கு விரோதமாக பண்ணிவிட்டு தமிழர்களை திருடர்கள்னு சொல்லிவிட்டு தமிழர்களை வந்து அவமானப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு பீகார்களை அடித்து விரட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பொய்யை சொல்லிவிட்டு தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையை ஒழித்து மும்மொழி கொள்கையை திணிப்பதற்கு பாடுபட்டுட்டு தேசிய கல்விக் கொள்கையை கொண்டாந்து திணிச்சிட்டு இத்தனையும் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கி ஜெயிக்கணும்னு மோடி திட்டம் போடுறாரு. எப்படி ஜெயிக்க முடியும்? ஆனால் வாரம் ஒரு வட்டம் வந்துடுறாரு. மார்ச் 1 வராராம், 6 வராராம், அடுத்து அமித்ஷா வந்துட்டுருக்காரு. ஆனால் சொன்னவர் போய் தூங்கிட்டார் ராகுல் காந்தி. இப்போ தேமுதிக வந்து என்டிஏ கூட்டணி வெளியே வந்திருக்கு இல்லையா? வெளியே வருது அப்படிங்கிற எந்த அளவுக்கு என்டிஏ கூட்டணியோடைய அந்த வாக்கு வங்கி பாதிக்கும் சார்? என்டிஏ கூட்டணியில் அவர் ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க. ஏடிஎம்கே கூட்டணியுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் கண்டிப்பாக. அது இழப்பு தானே. ஏடிஎம்கே 23% வாங்கினது இன்றைக்கி 3% வெளியே போயிடுச்சு. அந்த 3% இங்கே வரும்போது ஃபோர்ஸ் மல்டிப்ளேயராக மாறுச்சு அப்படின்னா 3 5 ஆகும், இல்லைன்னா 6 ஆகும், 10 ஆகும், 15 ஆகும், சொல்ல முடியாது. எத்தனை சீட்டில் போடுறாங்களா பொறுத்து இருக்குது, எத்தனை எம்எல்ஏக்கள் வர்றாங்கன்றதை பொறுத்து இருக்குது. குறிப்பாக திமுக கூட்டணியில் இன்றைக்கி வந்து புது கட்சிகளாக தேமுதிகவும் மக்கள் நீதி மிக்க 2 கட்சி புது கட்சி வந்திருக்காங்க. வந்தது மூலிமா சீட்டும் அதிகம் கொடுக்க நிலைமை ஏற்படும் இல்லையா? இப்போ ஒருவேளை திமுக வந்து தான் என்ன தொகுதி வந்து குறைச்சிக்க வாய்ப்பு இருக்கா, இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு இருந்த சீட்டை வந்து அதை குறைச்சிக்கிட்டு கம்மி தொகுதியில் வந்து போட்டியிடுங்க? கண்டிப்பாக 160 சீட்லையாவது திமுக போட்டியிடும். 160 குறையாமல் போட்டிடுவாங்க. 160 போட்டிட்டாங்கனால கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 40, அங்கிட்ட ஒரு 34, 74 சீட் இருக்குது. 74 சீட்டில் பிரித்து கொடுக்கணும். 160 திமுக போட்டிட்டா தான் அதிக பெரும்பான்மை பெற முடியும். அதனால் அதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. இது ஒரு ஐடியாலஜிக்கலாக யுனைட் பண்ண அலையன்ஸ் தானே அது. அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். கூடுதல் வந்து இப்போ தாவேக்காவை சேர்ந்த அருண்ராஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மக்களோட ஆதரவு வந்து தொடர்ச்சியாக தாவேக்கா வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அந்த தோல்வி பயத்தில் தான் நைட்டு 22 தான் கூட்டணி பேச்சை தொடங்குன்னு சொல்லி ஸ்டாலின் அறிவிச்சாரு. உடனே திமுக வந்து தேமுதிக உள்ளே கொண்டு வரது காரணம் தோல்வி பயன்றாரு. 22 தான் கூட்டணி பேச்சு வரது தொடங்க போகிறாங்க. கூட்டணிக்குள்ளே வர்றது யார் வேணாலும் வரலாமே.
இவங்களும் தான் 2 வருஷமாக ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்குன்னு கூவிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தரும் வரலையே, போகலையே, ம். ஒருத்தரும் வரலையே. நீ ஆட்சியில் பங்கு அதிகார பங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கூவிக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தரும் போகலையே. ம். அவர் ஒன்றுமே சொல்லாமல் தர முடியாதுன்னு சொல்கிறவர்கிட்ட போய் சேர்றாங்க. ம். எப்படி போய் சேர்றாங்க? ஏன்னா அது வின்னிங் அலையன்ஸு, ம். அதனால் போய் சேர்றாங்க. ம். ஏன் உங்கள்கிட்ட ஒருத்தர் வர மாட்டாங்க? எலெக்ஷன் நின்று அவங்களுக்கு பர்சன்டேஜ் இன்னும் காட்டல அவங்க. என்ன பர்சன்டேஜ்? நீங்களாக சொல்லிக்கிற வேண்டியதான் 50%, 100%, 150% கூட சொல்லலாம். நீங்கள் ம். நான் சந்திரமண்டலத்திலே எங்களுக்கு ஆள் இருக்காதுன்னு சொல்லலாம். நீங்கள் யார் நம்பணும்ல நீங்கள்? தேமுதிகவும் தாவேகாவும் கூட பேச்சுவார்த்தை நடத்தினதா ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. பல இடங்களில் விஜய் அவர்களை விஜயகாந்த் கோட் பண்ணி இடங்களில் மேடைகள்லாம் பேசிட்டு இருந்தார். அப்படி ஒரு சலசலப்பும் போயிட்டு இருந்துச்சு. அங்கே கூட்டணி போவாங்களான்னு சொல்லியும் ஒரு வாதம் இருந்துச்சு. ஆனால் அங்கே போகாமல் இங்கே திரும்பினது இருக்குல்ல, அங்கே விஜயகாந்த் முன்னெடுத்து பேச விஜய் பக்கம் போகாமல் இந்த பக்கம் திரும்புறது காரணம் என்ன சார்? ஒருபோதும் பிரேமலதா விஜயகாந்த் வந்து விஜய ஒரு கூட்டணிக்கு போவோம் அப்படின்னு கன்சிடர் பண்ணவே இல்லையே. என்றைக்குமே சொன்னது மாதிரி இல்லையே அவங்க. இது வரைக்கும் எனக்கு தெரியல. விஜயகாந்த் வந்து பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்க என் பையன், நாங்கள் வளர்த்த பையன்தான் அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூட்டணி போகிற அளவுக்கோ ஒரு கட்சியாவோ கன்சிடர் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க பண்ணது மாதிரி தெரியல. ஒருவேளை டிடிவி தினகரனோ இல்லை காங்கிரஸோ மற்றவர்களோ வந்து தாவேக்காவை வந்து ஒரு பகடக்காயை பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் தேமுதிக பயன்படுத்தின மாதிரி எனக்கு தெரியல. தேமுதிக வந்து விஜய் ஒரு ஃபோர்ஸாகவே ஏற்றுக்கிட்டது மாதிரி எனக்கு தெரியல. அதனால் விஜய் வந்து பாம்பின் கால் பாம்பறியும். எப்படி வந்து விஜயகாந்துக்கு எப்படி கூட்டம் வந்தது, உனக்கு எப்படி கூட்டம் வந்துச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அது கூட தெரியாதா என்ன? இன்றைக்கும் கூட்டம் வரத்தான் செய்யுது. தேமுதிக மாநாடு நடத்துகிறாங்க, எத்தனையோ மாநாடு நடத்துகிறாங்க. எவ்வளோ கூட்டம் வந்துருக்கு. ஊடகங்கள் காமிக்கலையே ஒழிய அவங்களுக்கு கூட்டம் இல்லாமல் இல்லையே. அவங்களுக்கும் நல்ல கூட்டம் தான் இருக்குது. ஸோ ஊடகங்கள் காமிக்கலை, ஊடகங்கள் வந்து அதை வந்து மறைக்குது. ஊடகங்கள் காமிக்கணும்னா ஊடகத்துக்கு பணம் கொடுக்கணும். விஜய் மாதிரி பணம் கொடுக்கணும். பணம் கொடுத்தா காலையில் எந்திரிச்சிட்டாரு, பஸ்ஸில் போகிறாரு, காரில் போகிறாரு, இப்போ தான் பேட்டி சிப்பை போட்டிருக்காரு, இனிமேல் தான் நடப்பார் அப்படிலாம் காமிப்பீங்க. பணம் கொடுக்கல, அதனால் அவங்க அதை காமிக்க மாட்டாங்க. சும்மா ஒரு கிளிப்பிங் வந்துட்டு போயிடுது. அதனால் தெரியல இம்பேக்ட். ஆனால் இருக்க அவங்களுக்கு தெரியும்ல இது எப்படிப்பட்ட கூட்டம் கூட்டுறாங்க, எப்படி வருதுன்னு. அதனால் வந்து விஜய் வந்து ஒரு புரட்டா விஜயகாந்த் பிரேமலதா விஜயகாந்த் மதிக்கிற மாதிரி எனக்கு தெரியல, மதிச்சது மாதிரி எனக்கு தெரியல. விஜய் இஸ் நாட் அ ஃபோர்ஸ் டு கவுண்டர் வித், ஓகே, டு ரெக்கன் வித். விஜய் அவரோட அரசியல் வருகைக்கு பிறகு ஓட்டு வந்து பல இடங்கள் வந்து உடையக்கூடிய சூழல் இருந்துச்சு, ஓட்டு பரவலாக்கப்படும் சொல்லி வாதம் இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இந்த தேமுதிக திமுக கூட்டணி அமைஞ்சிருக்கா சார்? கண்டிப்பாக இது வந்து கன்சால்டேட் ஆயிடுச்சுல்ல. தேமுதிகிட்ட இருந்தால் ஜெயிக்க முடியாதுன்ற நிலைமை மாறி ஜெயிக்கலான்ற நிலைமை வந்துருச்சுன்னா செதறி போகிற கூட்டம் ஓட்டு வந்துடும்ல. தேமுதிகிட்ட இருக்க ஓட்டு வந்து செதறி போடுறது தேமுதிகிட்டே வந்துடும்ல. அப்போ அந்த பிரிவு மாறிடும். இப்போ ஏடிஎம்கே ஓட்டு செதறுது. அந்த செதற ஓட்டை வந்து யாரெல்லாம் எடுத்தா? பிஜேபி எடுத்தது, நாம் தமிழர் எடுத்துச்சு, டிஎம்கே எடுத்துச்சு. இப்போ அந்த செதற ஓட்டை பிடிக்கிறதுக்கு சசிகலா கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சசிகலா மேடம் 24ஆம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கட்சி ஆரம்பிச்சிடாங்க அப்படின்னா ஏடிஎம்கேலேருந்து செதறி போகிற ஓட்டு நாம் தமிழருக்கோ இல்லை விஜய்க்கோ இல்லை வந்து பிஜேபிக்கோ இல்லை டிஎம்கேக்கோ போகிறது குறையும்ல. அது இங்கே போயிடும். யார்? சசிகலாட்ட போயிடும். ஏன்னா எடப்பாடி தோத்தா தான் கட்சியை மீட்டெடுக்க முடியும். அப்படி எண்ணம் உள்ளவங்க அத்தனை பேர் இந்த பக்கம் வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த சிதறக்கூடிய வாக்குகள் குறையும். அப்போ எந்த வாக்குகள்லாம் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து விஜய் காத்திருந்தாரோ, எந்த வாக்குகள் வரும்னு சொல்லி அஞ்சலி அம்மாவை வச்சாரோ, எந்த வாக்குகள் வரும் என்று சொல்லி காமராஜரை வச்சாரோ, எந்த வாக்குகள் வரும் என்று சொல்லி பெரியாரையும் அம்பேத்கரையும் வச்சாரோ, எந்த வாக்குகள் வரும் என்று சொல்லி வீரடங்கை வேலு மீனாட்சியாரை வச்சாரோ, அந்த வாக்குகள்லாம் கன்சாலிடேட் ஆகி அங்கங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு. அப்போ அங்கே வர்றது அவுட்ஃப்ளோ குறையும். அந்த அவுட்ஃப்ளோ குறையும். அப்போ ரசிகர்களை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி ஜெயிக்க முடியும்? 4% வச்சுக்கிட்டு 5% வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி சீமானே ஜெயிக்க முடியாத? சீமானே ஜெயிக்கிறது கஷ்டம் இல்லை. அப்போ இங்கேருந்தெல்லாம் வாக்குகள் வந்தால் தானே ஜெயிக்க முடியும். அப்போ எம்ஜிஆரையும் அண்ணாவையும் போட்டு எம்ஜிஆர் வாக்குகளையும் அண்ணா வாக்குகளையும் வாங்கிடலான்னு ட்ரை பண்ணாங்க. போன்ற கொள்கையும் இல்லை, கோட்பாடு இல்லை, நீ அரசியல் வேறு கொள்கை வேறேன்னு சொல்லிகிட்டு இருக்க. உங்ககிட்ட எவன்டா வருவான்னு சொல்லி போயிட்டான். ஒருத்தரும் வரல, ஒருத்தரும் வந்து விட்டலை. அப்போ என்ன அது? உங்கள்கிட்ட யார் வேணான்னு ஒதுக்கப்பட்ட செங்கோட்டையனை மட்டும் வச்சுருக்கீங்க. கோட்டையை பிடிக்க போகிறேன்னு சொல்லி செங்கோட்டையனை பிடிச்சி வச்சுருக்கீங்க. அவரும் பாவம் 3வது 4வது இடத்துல வச்சுருக்கீங்க. 4வது நாக்கு அடுத்து.
அப்போ உங்கள்கிட்ட யார் வந்து ஒட்டுவா? ம். ஒரு தேர்ந்த அரசியல்வாதி செங்கோட்டையனே நீ 4வது இடத்துல வச்சுருக்கேன்னா அதுக்கு மேலே ஆதவர்ஜுனா பெரிய அரசியல் சாணக்கியனா? ம். காசை தவிர அவன் வேற என்ன இருக்குது? புஷ்யானந்த் பெரிய அரசியல் சாணக்கியனா? அப்போ நீ மதிக்கவே தெரியலையே. உனக்கு அரசியல் தலைவரை மதிக்க தெரியாதவன்ட்ட எவன் வந்து சேருவான்? ம். ஒருத்தனை வரமாட்டான். ஓகே சார், இறுதியாக என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவரை சந்திச்சு பூங்கொத்துலாம் கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இது வந்து கூட்டணிக்கு அடி போறதா இருக்குமா? தெரியல. ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் ரெலவெண்ட்டானே தெரியல. இப்போ அவருடைய ப்ரெசன்ஸு அரசியலில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா அவருடைய செயல்பாடுகள் அவருக்கு எதிராகவே போய் முடிஞ்சு போச்சு. அவருடைய ஒரு உறுதியற்ற தன்மை, உறுதியற்ற நிலைப்பாடு அவருக்கு அகைன்ஸ்டாகவே போய் முடிஞ்சிருக்கு. ஒருவேளை திமுக கூட்டணியில் சேர்ந்தாலும் சேரலாம். சேர்ந்தால் அவருக்கு ஒரு கௌரவமான பதவி கிடைக்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு நன்றி சார். மிக்க நன்றி.